என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இறைவன் கருணையால இந்த வீடியோ சிறப்பா இருக்கும்ன்று நான் நம்புறேன். இப்போ நாம ஆன்மீகம் இந்த மாதிரி பேசுறதும், இந்த சூழ்நிலைகள்ல இருக்கிறதும் நமக்கு கிடைச்ச பாக்கியம் தாங்க. கடவுள பத்திய விஷயங்கள பேசுறதே நமக்கு நிச்சயமாவே நம்ம பாக்கியம் பெற்றா தான் அத நெருங்கவே முடியும். அதுபோல இது நாம எல்லாருமே பாக்கியசாலிகள். இன்னைக்கு நாம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, ஓஷோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அது எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப புடிச்சிருந்தது. அத உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஒரு படகுல ஒரு ஞானி ஒருத்தர் தவம் பண்றதுக்காக நதிக்கு நடுவுல போய் உட்கார்ந்துப்பாரு அப்பப்போ. அமைதியா இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல தியானம் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருவாரு. அப்படி உட்காரும் பொழுது, ஒரு நாள் இவரு தியானத்துல டீப்பா போயிட்டு இருக்கும் பொழுது, ஒரு படகு இவர் மேல மோதும். அது படகா என்னன்றது அப்போ அவருக்கு தெரியாது. ஒரு பொருள் மோதும். இவர் உடனே அதிர்ந்து போய் ரொம்ப கோவமா அப்படி திரும்பி பார்த்து, "யார்றா அது?" அப்படின்னும் பொழுது, அந்த படகுல யாருமே இருக்க மாட்டாங்க. அது வெறும் காலி படகா இருக்கும். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியும். என்னுடைய கோவம் என்பது என்னுடைய உணர்வு. அது ஒரு காலி படகை பார்த்து கோபம் வந்து விட்டது, தூண்டப்பட்டு விட்டது. இப்ப அந்த உணர்வு எனக்குள்ள தான் இருக்கு. ஆனால் அது வெளிப்பட்டாலும் அந்த காலி படகாக அது இருப்பதனால் அது பிரயோஜனம் இல்லை என்று. இப்ப இந்த இடத்துல நல்லா டீப்பா நம்ம கவனிக்கணும். நல்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால கூர்ந்து கவனிங்க. காலி படகு. காலியான விஷயம். அதுகிட்ட கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த முனிவர்கிட்ட ஒரு நாள் ஒருத்தன் போய் கேட்பானாம். "ஏன் சாமி, இந்த மாதிரி நீங்க எதுக்குமே இப்பல்லாம் கோவப்படுறதே இல்ல. யார் எது சொன்னாலும் கோவம் இல்லாம அப்படியே சாந்தமா போயிட்டு இருக்கீங்க. எப்படி இது நடக்குது?" அப்படின்னும் பொழுது, அப்பதான் இவரு இந்த கதைய சொல்லுவார். அப்ப அத சொல்லுவார் அந்த விளக்கத்த. எல்லோருமே காலி படகுகள் தான். என்னையும் சேர்த்து. அ சாமியார் சொல்றது. என்னையும் சேர்த்து எல்லோரும் காலி படகுகள் தான். ஏனென்றால் ஒரு நாள் இந்த கூட்டை நாம் காலி செய்ய வேண்டும். இதுல நாம அவன்கிட்ட மோசமா நடந்துக்கிறதும், அவன்கிட்ட அன்பா பேசுறதும் எல்லாமே ஒரு மாயை தான். ஏனென்றால் அது காலியாக போகிறது. அது காலி படகு தான். இதில் நான் கோவப்பட்டும், என்னோட உணர்வ வெளிப்படுத்தியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏனென்றால் காலி படகு, இதுவும் காலி படகாக போகிறது. அதனால அங்க யாருமே கிடையாது. யாரும் இல்லாத இந்த வெட்ட வெளியில தான் நாம இருக்கோம். இந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கோம். ஆனால் நாம தூங்கும் பொழுது நம்ம யாருமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. நான் என்று இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த கிருஷ்ணகுமார் தூக்கத்தின் போது எங்க போனான்னு தெரியாது. அப்பவே அவன் காலி படகு ஆயிட்டான். ஸோ இல்லாத கிருஷ்ணகுமார் காலையில திரும்ப எழுந்துப்பான். இந்த கிருஷ்ணகுமார்ன்றது யாரு? என்ன சொல்லிக்கிறேன். இவன் இவனுடைய மனதில் எப்பொழுதிலிருந்து பிறந்தானோ அப்பொழுதிலிருந்து எல்லா காட்சிகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அதன் வடிவம் தான் இந்த கிருஷ்ணகுமார். அப்போ அந்த எல்லாவித பதிவுகளோட தொகுப்பு தான் கிருஷ்ணகுமார்னும் பொழுது, இந்த தொகுப்புல எது கிருஷ்ணகுமார்னு காட்ட முடியும்? யாரையும் குறிப்பிட்டு காட்ட முடியாது. ஸோ இது ஒரு கற்பனை களஞ்சியம். அததான் அவரு காலி படகுன்னு சொல்றாரு. ஏன்னா, அந்த காலி படகுல நான் பார்க்கும் பொழுது, என்னை இடிக்கும் பொழுது எனக்கு கோபம் வருது. அது யாருன்னு திரும்பி பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்ல. அதே போல தான் கிருஷ்ணகுமார் ஒரு நாள் ஒன்றும் இல்லை. இந்த ஒன்றுமில்லாத தன்மைக்கு நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, வேதனைகள், சோகங்கள், இன்பங்கள், துன்பங்கள்னு அந்த அலை எழுச்சி பிரகாரம் எழுந்து நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். நம்மை என்று சொல்வது கூட தேவையில்லாத ஒரு விஷயம். நாம் எதுவும் இல்லாதவர்கள். ஆனால் எல்லாம் கொண்டவர்கள். இந்த இடத்த நல்லா கவனிங்க. எதுவும் இல்லாத தன்மை நமக்கு எது தெரியும்? நாம இந்த ரூமுக்குள்ள வரும்பொழுது இங்க இருக்கிற டேபிளு, பீரோ, டிவி, கட்டில், மேசை, ஏதோ ஃபேனு, இது லொட்டு லொசுக்குன்னு இத தான் பார்ப்போம். ஆனா, இதையெல்லாம் கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே அது இருந்தால் தான் இருக்கும். அதேபோல இன்னொரு விஷயம் சொல்றேன். அது அப்புறம் லாஸ்ட்ல வரேன். நீங்க முடிஞ்சா கெஸ் பண்ணிக்கங்க அதுக்குள்ள. ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம். அங்க ஸ்க்ரீன் இருக்கு. அந்த ஸ்க்ரீன்ல பின்னால ப்ரொஜெக்டர்லேருந்து படத்த ப்ரொஜெக்ட் பண்றான். படங்கள் தெரியுது. ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்கு. அந்த சமயத்தில நமக்கு ஸ்க்ரீன் தெரியறதில்ல. அந்த படங்கள், பிம்பங்கள் வருது. ஒண்ணுக்கு ஒரு ஒரு விஷயம் அழுது, ஒரு விஷயம் சண்டை போடுது, ஒரு விஷயம் ஹீரோயிசம் காட்டுது, ஒரு விஷயம் வில்லன்தனம் காட்டுது. இந்த படத்த நம்ம பார்த்து முடிக்கிறோம். அந்த படம் பார்க்குற வரைக்கும் அதோட அந்த பிம்பங்களோட நம்ம கலந்துக்கிறோம். ஆனா, இந்த படம் முடிந்த பிறகு நமக்கு தெரிவது வெள்ளை ஸ்க்ரீன். ஒன்றுமில்லாத ஸ்க்ரீன் தான். இப்ப இதுவரைக்கும் இந்த படங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாம் பேசிச்சு, எல்லாத்துலயுமே கலந்தோம், அழுதோம் அது கூட வீரமானோம், எல்லாமே நடந்தது. ஆனா, அது ஒரு 2 மணி நேரத்தில் முடிந்துவிட்டு திரும்பவும் வெள்ளை ஸ்கிரீன் தெரியுது, நாமளும் எழுந்து வந்துர்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது இந்த ரூம்ல இருக்கிற அந்த ஸ்பேஸ் மட்டும் தான். அப்ப சொன்னேன் இல்லையா?
இந்த ரூமில் அந்த ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான், இந்த வெட்ட வெளி இருந்தால் மட்டும்தான் இந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளும், இந்த பொருட்கள் உருவாகும், இந்த பிரபஞ்சம் உருவாகும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் உருவாகும். இது எல்லாமே அந்த வெட்ட வெளி இருந்தால் தான் சாத்தியம். ஆனால் நமக்கு இந்த பொருட்களின் மீது தான் உணர்வுகள் போகுமே தவிர, அந்த வெட்ட வெளியை உணரக்கூடிய சுவையை நாம் இன்னும் நம்மை பட்டை தீட்டிக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய இருப்புக்குள் நாம் போக வேண்டும். நம்ம இருப்புன்னு சொல்றோம் இல்லையா? அதுவும் வெட்ட வெளி. இந்த வெட்ட வெளியோடு நான் கிருஷ்ணகுமார் என்கிற அடையாளத்தை அழித்துவிட்டு வெறும் தூய்மையான உணர்வோடு அதில் லயிக்கும் பொழுது வெட்ட வெளி எப்படிப்பட்டது அப்படி என்பதை நம்ம புரிஞ்சுப்போம். இந்த காலகட்டத்தில் நாம் பல உணர்வுகளுக்கு போய் சுகம், துக்கம், மகிழ்ச்சி, இது ஆனந்தம், ஆனந்தம் சொல்ல முடியாது, மகிழ்ச்சி, இந்த மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் நிரந்தரமான பேரமைதி நிலவும். அந்த பேரமைதி நமக்கு ஆனந்தத்தை தரும். நான், நீ என்கிற பேதம் அங்கு போயிடும். அதனால தான் நிறைய ஞானிகளை பாருங்கள். இன்றைக்கி பார்க்குறவங்கலாம் ஞானி கிடையாது. அவங்க பேசும்போது, இதில் ஓஷோ பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தன் இருப்பில் லயித்து பேசுவார். அவருடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் யோசிக்க மாட்டார், ஒன்றும் மாட்டார். ஆனால் அவருக்குள்ளேருந்து அது வெளிப்படும். அவருடைய கண்கள் அசையாது, அப்படியே இருக்கும். அவர் தான் ஞானி. ஞானிகள் வெளியே வர்றதுக்கே முடியாது அவங்களால. அதனால தான் ராகவேந்திரன் மாதிரியெல்லாம் மகான்கள்லாம் ஜீவ சமாதி ஆயிடுறாங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம வெளியே வர வேண்டியிருக்கு, இந்த மாற்றங்களுக்குள்ளே சிக்கிக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது? நாம் தனக்குள்ளவே இருந்து இந்த உடல் இருக்கும் பொழுதே அதை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் தான் ஜீவ சமாதியாகி உடலை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். இந்த உடல் இருந்தால்தான் நாம் அதை அனுபவிக்க முடியும். அந்த இருப்பை, அதாவது நான் சொல்லுகிற இந்த வெட்ட வெளியை அனுபவிக்க முடியும். இதுதான் ஞானத்தன்மை. இந்த ஞானத்தன்மையை நான் பெற்றுவிட்டால் ஓஷோ சொன்ன அந்த காலிப்படகு போல தான். அந்த ஞானி சொல்கிறார்ல, நான் காலிப்படகை பார்த்து கோபப்படுவதற்கு என்ன இருக்குது? அதனால் எல்லாமே காலிப்படகு. அதனால் தான் எனக்கு எதை பார்த்தாலும் கோபம் வரவில்லை என்று சொல்வார். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.